முக்கியமாக அரச மரத்தை சுற்றிட்டு வந்தால் குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த அரச மரம் கொழுந்து, அதுக்கப்புறம் அதில் வர பூ, இது எல்லாமே மருத்துவ குணம் மிக்கது. அரச மரத்தில் நுனியிலேருந்து அடி வரை அனைத்துமே மருத்துவ குணம் இருக்கிறதால தான் இதோட காற்று பட்டாலே காலையில் ஏந்திரிச்சு ஒரு 48 தடவை சுற்றுறதுலேருந்து எல்லாமே சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டிக்கு குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரச மரத்தோட அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் நிறைந்ததால் மட்டுமே தான் அனைவரும் முக்கியமாக குழந்தை பேர் வேணுங்கிறவங்க அரச மரத்தோட அடியில் ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறதால தான் இதை நம்ம தெய்வ நம்பிக்கையோட சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நாளன்னைக்கு ஈர துணியோட நம்ம அதை ஒரு 48 தடவையோ இல்லை 108 தடவையோ சுற்றி வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இது மருத்துவ குணம் மெடிசின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா அரச மரம் அதோட காற்று பட்டு நம்ம அதை சுவாசிக்கும் போது உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே சீராகும் போது